ஹே காய்ஸ், வெல்கம் ரம்யா கண்ணன் பிளாக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா, எலக்ட்ரிக் பம்பை பற்றியும் ஒரே ஒரு ஃபுட்டு மில்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஃபுட்டை பற்றியும் தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எடுக்கலாமா வேண்டாமான்னு பல டைம் யோசிச்சு அதுக்கப்புறம் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, பேசிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மன்னார்குடி நான் போயிருப்பேன் ஒரு 1 வீக்கு முன்னாடி. அங்கே வந்து தண்ணி வந்து சப்ப தண்ணி. இங்கே கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து தண்ணியும் சரியாக எடுத்துக்கல, ஃபுட்டும் வந்து கரெக்டாக எடுத்துக்க முடியல. நான் வேணும்னு எடுத்துக்காம இல்லை, என்னால் முடியல. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கரெக்டாக சாப்பிட்டா தானே எனக்கு சப்ளை கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு 4 டேஸ் சாட்டர்டே நைட்டில் இருந்து இல்லை ஃப்ரைடேலேருந்து மண்டே வரைக்கும் வந்து ஃபுட்டு நான் கரெக்டாக எடுத்துக்கல. அதனால சப்ளை இல்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சடனா வந்து ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நெறைய டைம் அத சொல்லியிருக்காங்க. நான் ட்ரை பண்ணதில்ல. ரீசன் வந்து என்னோட ஃபேமிலிக்கு செட் ஆகாது. என்னோட சாமிக்கு ஒத்துக்காது. அந்த ஒரு ரீசன்னால அத அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். பட் இப்போ வந்து ஓகே, நம்ம வந்து ட்ரை பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணதுக்கான ரீசன் என்னோட பையன். அ எல்லாத்தையும் தாண்டி என் பையன் தான் எனக்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ட்டா இருக்கான். அவனுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபுட்ட நான் ட்ரை பண்ணேன். அத ட்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தம்பிக்கு ஃபீட் பண்ணிட்டேன். ஃபீட் பண்ணியும் எனக்கு பெயின் வந்து கண்ட்ரோல் ஆகல. அதாவது பால் கட்டிருச்சு. தம்பி ஃபீட் எடுத்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு பால் கட்டிருச்சு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பம்ப் யூஸ் பண்றேன். இது வந்து எனக்கு ப்ரொமோஷனுக்கு வந்தது. அரவுண்ட் வந்து 6000. ஆனா நான் இத யூஸ் பண்ணவே இல்ல. எதனால யூஸ் பண்ணல அப்படின்னா, அந்த டைம்ல வந்து தம்பிக்கு டீத்திங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் வந்து பம்ப் பண்ணி குடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அவன் வந்து பாட்டில் ஃபீடிங் எடுத்துக்கல. 3 1/2 மந்த்லயே நான் வந்து பாட்டில் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு வீடியோவும் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமும் ஏன்க்கா பம்ப் பண்ணீங்க அப்படின்னா, பெயினை எவ்வளோ நேரம் தான் வந்து நான் இது பண்ணிக்கிறது, தாங்கிக்கிறது. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹார்ஸ் ஒன்ஸ் இல்லைனா 3 ஹார்ஸ் ஒன்ஸ் தான் வந்து ஃபீடிங் எடுத்துப்பான். அவன் குடிச்சதுக்கப்புறம் நான் பம்ப் பண்ணி எனக்கு 250 ml வந்திருக்கு. அப்போ நான் எந்த அளவுக்கு வலிய தாங்கியிருப்பேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா வந்து ஓகே, ஒரு வழியா பம்ப் பண்ணிரலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்றேன். நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பம்பை எப்படி யூஸ் பண்றதுன்னே தெரியாம, ஒரு டைம் வந்து உட்காந்து பார்த்துட்டு, ஒரு வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன். நான் வந்து இந்த ஸ்பீட்ல தான் வச்சிருந்தேன். ஓவர் ஸ்பீடு வைக்கல. இந்த 5லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ட்ர் ட்ர் அப்படிதான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் ஸ்லோ இருக்கும். அப்படி வச்சு ட்ரை பண்ணேன். எனக்கு நல்லாவே பம்ப் ஆச்சு. நிப்பில மட்டும் கரெக்ட்டா அந்த பம்பர்ல நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, கரெக்ட்டா உங்களுக்கு செட் ஆயிடும். அ அடிக்கடி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா, பேலன்ஸ் இருக்க மில்க்கும் வந்து உங்களுக்கு வந்து வெளியில வந்துரும். இத வந்து லாஸ்ட்ல நான் அந்த கிளிப்ப வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அத வந்து எவ்ளோ தைரியமா நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரியல. ஆ பட் நான் எடுத்திருக்கேன். உங்க எல்லாத்துக்கும் வந்து ஷோ பண்ணணும் அப்படிங்கிற ரீசன்க்காக. தென் தம்பி வந்து நான் சொன்ன மாரி பாட்டில் ஃபீடிங் எடுத்துக்கல. அவன் டீத்திங் புடிச்சு கடிக்க ஆரம்பிச்சுட்டான். நான் ஓன் வாய்ஸ் குடுத்துருக்கேன். பட் சவுண்ட் வந்து அதில கேட்கல. அந்த ஒரு ரீசன்னால மறுபடியும் நான் வந்து டப்பிங் பண்ண வேண்டியதா இருக்கு. "இவ்ளோ பேசுறியேம்மா, என்ன ஃபுட்டுன்னே சொல்லல" அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா, என் வாயில அத சொல்றதுக்கு கூட வரல. அந்த ஒரு ரீசனால தான். கண்ணாவையே கம்பல் பண்ணி தான் வாங்கி தர சொன்னேன். அதுவுமே வந்து ஆம் ரிசல்ட் இருக்குமா, இருக்காதா அப்படிங்கிற ஒரு பயத்தில தான் அவன வாங்கிட்டு வந்து தர சொன்னேன். பட் உண்மையாவே அவ்ளோ ரிசல்ட் இருந்தது. ஆ என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வாயில சொல்றதுக்கு வரல. பட் நான் டைப் பண்ணி வேணா போடுறேன். ஸ்க்ரீன்ல என்ன ஃபுட்ட பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நான்வெஜ் தான். பட் எல்லாரும் வந்து இத அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் நான் அக்செப்ட் பண்ணேன். அதுக்கான ரிசல்ட் இருந்தது. எனக்கு மட்டும் தான் ஒர்க் ஆச்சா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக என்னோட ஃப்ரெண்டுக்கும் வந்து சொல்லியிருக்கேன். அவங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா, உங்களுக்கு தெரியும், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களும் பிரெக்னன்ட்டா இருந்தாங்க. அவங்களும் வந்து என்னோட டெலிவரிக்கு அப்புறம் 3 மந்த்துக்கு அப்புறம் அவங்களுக்கும் டெலிவரி ஆச்சு. அவங்களுக்கும் பாய் பேபி தான். அவங்களையும் சாப்பிட சொல்லியிருக்கேன். அவங்களுக்கும் என்ன ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ்ல வந்து ரிப்ளை பண்றேன். ஆனா, எனக்கு வந்து சீரியஸா வந்து ரிசல்ட் இருந்தது. அத நீங்க உங்க கண்ணு முன்னாடி பார்த்துருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. தம்பி ஃபீட் எடுத்து 250 ml ஒரு டைம் நம்ம ஃபீட் பண்ணிட்டோம் அப்டின்னா, அந்த சைட்ல வந்து நம்ம பம்ப் பண்ணும்போது 30 ml கிடைக்கிறதே கஷ்டம்.
30 ml கூட எனக்கு கிடைச்சதில்லங்க. 25, 50 ml தான் எனக்கு கிடைக்கும். அத தாண்டி நான் அவனுக்கு ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமும் இது ஏர்லி மார்னிங் ஒரு 6:30க்கு அப்புறம் நான் அவனுக்கு ஃபீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஒரு 7:30, 8:00 வந்து நான் இத பம்ப் பண்ணி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோல. அப்ப எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கும் நான் நைட்டு வந்து அந்த ஃபுட் எடுத்துக்கிட்டேன். நைட் எடுத்துக்கிட்டதுக்கு காலையில வந்து எனக்கு இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. இத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றது எனக்கு ஹாப்பி நியூஸ் தான். பட் எனக்கு அந்த ஃபுட்டு மட்டும் தான் வந்து சேடா இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அதை சாப்பிடக்கூடாது, சாமி குத்தம் அப்படி இப்படின்னு சொல்லியே வளர்த்துட்டாங்க. அத சாப்பிட்டு நான் என் வீட்டுக்கு போனேன். என் வீட்ல இருந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு சொல்ல வேணான்னு தான் நெனச்சேன். இந்த மாரி நான் இந்த ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. பட் ஆனா நான் வந்து வீட்ல மறைக்கிறதுக்கு வந்து சங்கடமா இருந்தது. அதனால ஓப்பனா சொல்லிட்டேன். என்ன வீட்டு வாசல்லயே நிப்பாட்டிட்டாங்க. என்ன வீட்டுக்குள்ளேயே விடல. "குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரீன்னா வா" அப்படின்ட்டாங்க. அவ்ளோ ஹார்ஷா தான் ட்ரீட் பண்ணுவாங்க எங்க வீட்ல எல்லாம். பட் நான் வந்து குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள போனேன். அது வந்து அவங்க மேல ஃபால்ட் சொல்ல முடியாது. எங்க சாமிக்கு ஒத்துக்காம வேற ஏதாவது ரியாக்ட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்தாங்க. பட் என்னோட பையனுக்காக நான் அத எடுத்துக்கிறதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல. அவங்களும் அத அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம். ஓகே, சப்ளை கம்மியா இருக்கு, தம்பிக்கு பால் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீடியோவோட ஸ்டார்ட்டிங்லேயே கண்டிப்பா என்ன ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிருவேன். நீங்க வந்து இவ்ளோலாம் பேசிட்டு ஃபுட்டோட நேம சொல்லாம பேசுறாளே அப்படின்னு சொல்லி நெனைக்காதீங்க. கண்டிப்பா நான் வந்து ஃபுட்டோட விஷயத்த வந்து போட்டுருவேன். இன்னொன்னு வந்து இப்ப அந்த எலக்ட்ரிக் பம்ப் வந்து உண்மையாவே எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ எல்லாரும் சொல்றீங்க, ஒரு சிலருக்கு வந்து செட் ஆவல, கரெக்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துலயும் காமனான ப்ராப்ளம். மேனுவலா இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கா இருந்தாலும் சரி, நீங்க நிப்பில கரெக்ட்டா வைக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் மேட்டர். அதில நிப்பில் வந்து செட் ஆயிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பம்ப் ஆக ஆரம்பிச்சுரும். மேனுவல்லயும் சரி, ஆம் எலக்ட்ரிக்லயும் சரி, அ நீங்க ஃபாஸ்ட்டா வந்து பண்ணீங்க அப்படின்னா வந்து பிரயோஜனமே கிடையாது. கொஞ்சம் ஸ்லோ டவுனா விட்டு, விட்டு பண்ணணும். அந்த சவுண்டு சொன்னேன்ல, அந்த சவுண்டுக்கு ஏத்த மாரி தான் கையில பம்ப் பண்ணும்போது பண்ணணும். மெஷின்ல பண்ணும்போது பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு மில்க் வந்து வெளிய வரும். இப்போ எக்ஸாம்பிள்க்கு நீங்க வந்து ஆடு, மாடுக்கு வந்து ஆ பால் கறக்கும்போது பார்த்துருக்கீங்கல்ல, அவங்க என்ன அவ்ளோ ஃபாஸ்ட்டாவா பண்றாங்க. அந்த மாரி தான் நம்மளுக்கும். அதுக்காக ஆடு, மாடு கூட கம்பேர் பண்ணாதம்மா அப்டின்லாம் சொல்லாதீங்க. நாம் அதாவது பம்பர் யூஸ் பண்றவங்களுக்கு சொல்றேன். எதுவுமே வந்து சீக்கிரமா நடந்துரும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது நடக்காது. பொறுமையா இருந்து எல்லாத்தையும் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்துக்கிற டைமுமே கம்மியாகும். நீங்களும் வந்து எந்த ஒரு பெயினும் இல்லாம ட்ரை பண்ணலாம். லாஸ்ட்ல வந்து நான் அந்த பம்பு வந்து எப்படி நான் நான் வந்து பம்பு வந்து உள்ள வச்சுட்டு பிரேசர் போட்டுட்டு நான் என் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். லாஸ்ட்டா வந்து ஒரு 50 எம்எல் எடுத்திருப்பேன். அந்த 50 எம்எல் அது பார்க்கறக்கு உங்களுக்கு 50 எம்எல் மாரி இருக்காது. பட் பாட்டில்ல ஊத்துனதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியும் அது ஒரு 50 எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு. 50 எம்எல் அதாவது இது கையில வச்சிருக்கிறது வந்து 180 எம்எல் ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 50 எம்எல் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு சப்ளை இருந்தது. அந்த 50 எம்எல் அப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோல ஆட் பண்ணியிருப்பேன். லைட்டா வந்து மூவ் பண்றது மூலியமா மறுபடியும் வந்து எனக்கு எப்படி சப்ளை வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஏன்னா, இப்போ வந்து ஸ்டார்ட்டிங் வந்து முன்னாடியே வந்து நம்ம பம்ப் பண்ணும்போது இருக்கிற மில்க் எல்லாமே வந்துரும். லாஸ்ட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா பேலன்ஸ் இருக்கிற மில்க்கும் எப்படி வந்து வருது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அந்த வீடியோ. இதுல வந்து தப்பா பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஹானஸ்ட்டா உங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுத்திருக்கேன். இதுலயும் பேட் கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சில ஜென்மங்கள் வந்து ஒரு சிலர நான் சொல்றேன். அவங்க வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது வந்து எவ்ளோ அந்த ஹோல் வீடியோவும் அந்த ஒரு பேட் கமெண்ட் வந்து சேட் ஆகுறதுக்காக என்னோட மைண்ட வந்து சேஞ்ச் பண்ணிரும். அதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா, இவ்ளோ எஃபெக்ட் எடுத்து நான் பண்றது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும் தான். அவங்க எனக்கு எவ்ளோ கமெண்ட்ஸ், எவ்ளோ இன்பாக்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. நான் எவ்ளோ ரிப்ளை பண்ணியிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆல்மோஸ்ட் யூடியூபர்ஸ்லயே வந்து எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்றேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன், நான் ஒவ்வொரு டவுட்ஸுக்கும் ஒவ்வொருத்தங்க கிட்ட கேட்கும்போது, அத கிளியர் பண்றதுக்கு யாருமே இருந்தது இல்ல. மறுபடியும் நானே தேடி புடிச்சு கத்துக்கிறதுக்குள்ள அந்த விஷயம் முடிஞ்சே போயிடும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் நீங்க கேட்குற எல்லாத்துக்கும் நான் உடனேக்குடனே ரிப்ளை பண்றேன். இப்போ கொஞ்சம் ரிப்ளை டிலே ஆகுறதுக்கு ரீசன் வந்து வேற. கொஞ்சம் அப்செட் ஆகுது ஒரு சில கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணும்போது. அதனால மட்டும் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பாசிட்டிவான கமெண்ட்ஸ வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆ
நீங்கள் பாசிட்டிவாக கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைப் தான் என்னோட பூஸ்ட், உங்களோட கமெண்ட் தான் என்னோட growth. அதை தான் நான் வந்து நினச்சிட்ருக்கேன். இன்னும் சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் வந்து என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு. அரௌண்ட் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகிறாங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.